ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன் வே டிக்கெட் அப்படின்ற எங்கள் சேனல் மூலிமா திரும்பி உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கள் சேனலில் ட்ராவல் vlog இன்னும் பல விஷயங்கள் எல்லாம் போட்டுட்ருக்கோம். இன்னும் வரப்போகிற வாரங்களில் நிறைய போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனோட சேர்த்து இப்போ கனடா இமிகிரேஷன் அதை பற்றி சில வீடியோஸும் போடலாம், ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமாக கனடியன் கவர்மெண்ட் எப்பப்பெல்லாம் இமிகிரேஷன் பற்றி புது இன்ஃபர்மேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றத எங்களோட குறிக்கோள். ஸோ வித் தேட் இன்டென்ஷன் நம்ம இப்போது கண்டென்ட்டுக்கு போகலாமா? ஸோ இப்போ மெயினாக இந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஒரு 4 மெயின் ஏரியாவில் பிரிக்கணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு கெனடியன் இமிகிரேஷனில் ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இதில் நியூ ப்ரோக்ராம்ஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மூணாவது இந்த சிஆர்எஸ் ஸ்கோர், அதில் என்ன மாற்றங்கள், வரக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். கடைசி செக்மெண்ட் என்னோட தாட்ஸு. அப்புறம் கனடா ட்ராவல், இப்போ நீங்கள் கனடாக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கனடியன் இமிகிரேஷன் பற்றி பார்த்துடலாமா? கனடியன் இமிகிரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் இமிகிரேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. நம்பர் ஆஃப் இமிகிரேஷன் எத்தனை பேருக்கு இமிகிரேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, உள்ள அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, பெர்மனன்ட் ரெசிடென்சியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கோவிட்ல கொஞ்சம் டல்லாக இருந்ததுங்க. 3 லட்சம் பேருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க 2020. 2021 4 லட்சமாக இருக்கு. 4,05,000 அக்யூரேட்டாக சொன்னோம்னா. இப்போ அடுத்த 3 வருஷத்துக்கு அது நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 பார்த்தீங்கன்னா 4,31,1,000 பேரும், 23 4,47,000 பேரும், 24 4,51,000 பேரையும் ப்ராசஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துலேயும் மெயினாக என்னன்னா, இதில் அரௌண்ட் 60 to 60% உங்களுக்கு எக்கனாமிக் கிளாஸஸ்க்கு தான் அலோகேட் பண்ணுவாங்க. எக்கனாமிக் கிளாஸஸ்னா என்னங்க, இந்த ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர், கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸு, அப்புறம் வேற ஏதாவது பைலட் ப்ரோக்ராம்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த கேட்டகரியில் வரவங்க. ஸோ இந்த மூணுத்துக்கும் 60% போயிடும். ஸோ இதை தவிர்த்து ஒரு 40% இருக்கு இல்லையா, அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கனடாவில் இருக்க மக்களோட ஃபேமிலி வேற ஏதாவது கண்ட்ரியில் இருந்ததுன்னா அவங்கள கொண்டு வரத்துக்கு ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கு குவிக்காக ஒரு ரீயூனியனுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. செகண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு கொஞ்சம் அலோகேட் பண்ணுவாங்க, அதாவது ரீட்டைனிங் டேலண்ட்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோஃபோன் இமிகிரேஷன்ஸ். கனடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா இட்ஸ் அ மேஜர் அட்வான்டேஜுங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை வச்சுட்டு உங்களோட இமிகிரேஷனை குவிக்காக பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சில ப்ராவின்சஸ்லாம் இருக்குது கனடாவில், கியூபெக் அப்படிப்பட்ட ப்ராவின்சஸ்லாம் என்னென்னா உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஃப்ரான்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சதுன்னா போதும், நீங்கள் சர்வை பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராவின்சஸ்லாம் தே வில் அனௌன்ஸ் நாமினேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ அதிலெல்லாம் நாமினேட் பண்ணி உங்களுக்கு தனியாக போடலாம். ஸோ இங்கேயும் ஜென்ரலாக அது இருக்குது, ஃப்ராங்கோஃபோன் இமிகிரேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் நாமினேட் பண்ணி கொண்டு வரலாம். நாலாவது ஆஸ் யூஷுவல் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் உங்களுக்கு ரெஃப்யூஜிஸ் அந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் கொண்டு வரது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி வெரி குட் திங் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு இமிகிரேட் டு கனடா. ஆஃப்லைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி எதுவும் ப்ராசஸ் ஆகலை. செப்டம்பர் 2021 அப்புறம் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் யாருமே பிக் ஆகலை. மோஸ்ட்லி எல்லாமே ப்ரொவின்ஷியல் நாமினேஷனில் தான் பிக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் அப்படின்றது என்னன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்டாக பார்த்தீங்கன்னா நியூ ப்ரோக்ராம்ஸ். புதுசாக இப்போ வந்திருக்க ஐஆர்சிசியில் நியூ ப்ரோக்ராம்ஸ் ஒரு 3 விஷயங்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் இமிகிரேஷன் பைலட் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. இது 2021 இருந்தது. அது பைலட்டாக இருந்து டிசம்பரில் க்ளோஸ் ஆக வேண்டிய ஒரு பிளான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பிளானை ஃபுல்லாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளான் மூலயமா எவ்ரி இயர் ஒரு 6,000 பீப்புளை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பைலட்ஸ் அப்பப்போ கனடியன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பிளான் இருக்கு என் கவர்மெண்ட். செகண்ட் இன்டர்நேஷனல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சாஸ்கெச்சுவான் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு மோஸ்ட்லி ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் மூலியமா இமிகிரேஷன் அலோவ் பண்ணுறதுக்கு கனடியன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது ஒரு நியூ ப்ரோக்ராம். மூணாவது ப்ரோக்ராம் என்ன, ஆண்டர்பிரனர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, ONP ஃபார் ஆண்டாரியோ ப்ராவின்ஸ். ஸோ இதில் வந்து ஒரு 100 பேருக்கு வந்து இமிகிரேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு 2 லட்சம் கெனடியன் டாலர் வந்து கனடாவில் ஒரு பிஸ்னஸில், ஒரு புது பிஸ்னஸோ இல்லை ஏற்கனவே இருக்க ஒரு பிஸ்னஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இமிகிரேஷன் ப்ராசஸ் மூலிமா நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இருக்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த 3 ப்ரோக்ராம்ஸுமே கெனடியன் கவர்மெண்ட் இப்போ வந்து புதுசாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இதை வரப்போகிற வாரங்களில் தான் தெரியும் இது எப்படி இதுக்கான வரவேற்பு இருக்குது அப்படின்றத. ஸோ போக போக பார்க்கலாம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி சேஞ்சஸ் இன் சிஆர்எஸ் ஸ்கோருங்க. இப்போ அவங்க கால்குலேட் பண்ணுற சிஆர்எஸ் ஸ்கோர் வந்து நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம எடுக்கிற அந்த IELTS ஸ்கோரோ இல்லை CELPIP அப்படின்ற ஒரு லோக்கல் இங்கிலீஷ் டெஸ்ட் இங்கே கனடாவில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எடுக்கிற மார்க்ஸ், அப்புறம் உங்களோட மற்ற குவாலிஃபிகேஷன்ஸை பேஸ் பண்ணி மார்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படை அவங்க எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்க, அந்த நம்பர்ஸ் எப்படி அரைவ் பண்ணுறாங்க அப்படின்றதே மாறுறதுக்கு சில சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்குபேஷன் கோட்ஸ் அவங்க இதில் வந்து நேஷனல் NOC கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த NOC கோடில் இருக்கிற கோட்ஸை வந்து சில கோட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், சில ஆக்குபேஷன்ஸை வந்து இன்எலிஜிபிள் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன். முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் 8000 NOC கோட்ஸ் வந்து எலிஜிபிள் கோட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதில் எல்லாத்துக்குமே கனடாவில் டிமாண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கரண்ட் NOC கோடு வந்து 0ABCD அப்படின்னு ஒரு 5 கேட்டகரி இருக்குது. இதில் 0AB அப்படின்றது மட்டும்தான் ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் கிளாஸ் அப்படின்ற கேட்டகரியில் வரும். இதை தவிர்த்து CND வந்து நார்மல் கேட்டகரி. ஸோ இப்போ இந்த கேட்டகரியை வந்து ஃபாலில், இந்த 2022 ஃபால், அதாவது சம்மர் முடிஞ்சு வர நெக்ஸ்ட் சீசனில் வந்து Tier 1 to Tier 6 அப்படின்ற மாதிரி மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எதெல்லாம் எந்தெந்த டியர்ஸ்லாம் வந்து ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்ற கிளாஸில் வரும் அப்படின்றது இன்னும் சரியாக தெளிவாக தெரியல. மொரோவர் இந்த மாதிரி ஒரு இது வருமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் இது வந்து நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள்லேருந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதையும் வந்து வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி ஹவு திஸ் கோஸ். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கனடாவோட பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ரீசெண்டாக அவரோட கேபினெட்டில் வந்து ஒரு மேண்டேட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து சில இம்பார்ட்டண்ட்டான சாராம்சங்கள் என்னென்ன அப்படின்றத குவிக்காக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, அப்ளிகேஷன் ப்ராசஸிங் டைம்ங்க. கரண்ட்டாக இருக்க அப்ளிகேஷன் ப்ராசஸிங் டைம் எய்தர் விசா, ஒர்க் பர்மிட்டாக இருந்தாலும் சரி, PR இருந்தாலும் சரி, அதற்கான ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதை கம்மி பண்ணணும் அப்படின்றத ஒரு அஜெண்டாவாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ், அது வந்து ஒரு முக்கியமான அஜெண்டா. அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது உங்களோட பாலிசியில் இருக்குது. மூணாவது வந்து ஃபேமிலி ரீயூனிஃபிகேஷன். உங்களோட ஃபேமிலியோ இல்லை உங்களுக்கு உடன் பிறந்தவர்களோ, பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் வேறு கண்ட்ரியில் இருந்து அவங்கள உள்ளே கொண்டு வரணுன்னாலும் அதுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆப்கான் போன்ற இடங்கள்லேருந்தோ, யுக்ரைன் போன்ற இடங்கள்லேருந்தோ மக்களை கூட்டு வரதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க கனடியன் கவர்மெண்ட். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நியூ முனிசிபல் நாமினேஷன் ப்ரோக்ராம். இந்த ப்ரொவின்ஷியல் நாமினேஷனோட முனிசிபல் நாமினேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது என்னன்றது போகிற வாரங்களில் தான் தெரியும். அது என்ன, அதில் எப்படி நாமினேட் பண்ணலாம், அதுக்கு எப்படியான எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்றத இன்னும் வரப்போகிற வாரங்களில் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா, கெனடியன் சிட்டிசன்ஷிப். அதுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக ஒரு ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இனிமேல் வரப்போகிற சீசனில் வந்து அதுக்கான ஃபீ வந்து பே பண்ண தேவையில்லை, பே பண்ண அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஒர்க் பர்மிட் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து 2 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் ரூல். அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணி ஆகணும். ரெனிவல்ஸ் அப்படின்றத வந்து ஒரு முக்கியமான அஜெண்டாவாக கொண்டு வந்திருக்காங்க. அன்டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ், சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா கனடாவில், அவங்கள எப்படி வந்து லீகலாக வந்து ப்ராப்பரான ஒர்க்கர்ஸாக மாற்றுறது, அதையும் ப்ரையாரிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஃப்ராங்கோஃபோன் நம்ம ஏற்கனவே பேசியாச்சு, இமிகிரேஷன். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான அஜெண்டா. ஃபைனலாக ரெஃப்யூஜிஸ், அதையும் நம்ம பேசிட்டோம். ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். ஜஸ்டின் ட்ரூடோ கேபினெட்டுக்கு வந்து இதெல்லாம் ப்ரையாரிட்டிஸாக கொண்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. கடைசியாக என்னோட ஒப்பீனியனுங்க, நான் என்ன நினைக்கிறேன் இதை பற்றி அப்படின்றது.
நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இருக்க கரண்ட் சிஆர்எஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹையாக போயிட்டுருக்கு. மோரோவர் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் லாஸ்ட்டாக பிக் பண்ணது வந்து லாஸ்ட் செப்டம்பரில். அதுக்கப்புறம் எப்போ பிக் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு சரியாக தெரியல. அதை பற்றி இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது என்னென்ன வாய்ப்புகள் மூலிமா நம்ம கனடாக்குள்ளே வரலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் இப்போ தான் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தீங்கனாலோ இல்லை இப்போ தான் ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ணி இஃப் யூஆர் அ யங் பர்சன் அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி பர்மிட் அப்ளை பண்ணி அது மூலிமா கனடாக்கு வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் உள்ளே வந்து இங்கே 1 வருஷமோ இல்லை 2 வருஷமோ படிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்சிக்கு மாறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த ஒரு ரவுட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது வந்து ப்ரொவின்ஷியல் நாமினேஷனும் ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் வரணும்னா நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் உங்களோட அப்ளிகேஷனை போட்டாகணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி அவங்க ப்ரொவின்ஷியல் நாமினேஷனுக்கும் பிக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அந்த ரவுட் மூலிமா ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் பிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து உங்களோட பிஆரை ப்ராசஸ் பண்ணலாம். மூணாவது வந்து பைலிங்குவல் கேட்டகரி. உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இமிக்ரேஷனில் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொஞ்சம் வேகமாக உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 3 வழி தான் இப்போதைக்கு இருக்குங்க. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 450 ஸ்கோர் எடுத்தாலே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை பிக் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து 478 எடுத்தாலுமே அதுக்கு மேலே எடுத்தாலுமே பிக் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஏன்னா ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் தான் இப்போ பிக் பண்ணுறாங்க. ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் பை டிஃபால்ட் பிக் பண்ணாலே அதில் 600 மதிப்பெண்கள் 600 மார்க்ஸ் வந்துடும்ன்றனால இப்போ இந்த மார்க் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் இருக்கவங்களோட இதெல்லாம் வந்து பிக் பண்ணுறது ரொம்ப ரேராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 வழியை ட்ரை பண்ணி நீங்கள் கனடா இமிக்ரேஷனுக்கு வந்து வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்டாப் பண்ணி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது ஓப்பன் ஆயிரும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கோவிட்ல வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து பேக்லாக் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து கெனடியன் கவர்மெண்ட் இல்லைன்றனால அது ஹோல்டில் இருந்தது. ஸோ இப்போ அந்த ஹோல்டில் இருக்க எல்லா அப்ளிகேஷனையும் ப்ராசஸ் பண்ணி அந்த பேக்லாக் ஓரளவு கிளியர் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் புதுசாக ப்ராசஸ் பண்ணுற எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து அவங்க அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங்கும் கொஞ்சம் குவிக்காக போகும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரியும் பிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வரையும் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும். பட் அதர் தேன் தட் இந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய பேர் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் people who wanted to come to Canada. Thank you. Stay safe, guys.